உடல் தத்துவம் என்று சொல்லக்கூடிய சரீர தத்துவத்தை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மும்மலங்கள் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை இவைகள் நீங்க வேண்டும். இந்த பரமாத்மா என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை நாம் சென்று அடைய வேண்டும் என்றால், ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை இவை நீங்கினால்தான் ஜீவாத்மா என்ற நிலையில் பரமாத்மாவோடு இணையலாம். ஆணவம், கண்மம், மாயை இது மூன்று நீங்கி இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைவது. சின்முத்திரை தட்சிணாமூர்த்தி வைத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நபர்களால் சின்முத்திரை காட்டக்கூடிய நிலையிலே இந்த மூன்றும் ஆணவம், கண்மம், மாயை நீங்கினால் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைய முடியும். இவைகளெல்லாம் நமக்கு கட்டுப்பாட்டிற்கு வர வேண்டும். அவைகளை கட்டுப்படுத்த நமக்கு தெரிய வேண்டும். மனம் ஒடுங்கினால் அத்தனையுமே ஒடுங்கும். மனம் எப்படி ஒடுங்கும் என்றால், நம்முடைய மனதை ஒரு கயிறு கொண்டு பிடித்து இழுத்தெல்லாம் நிறுத்த முடியாது. நம் உடம்பிலே ஒரு குதிரை இருக்கிறது, கயிறு இல்லா குதிரை. அதுதான் நம்முடைய மூச்சுக்காற்று, வாசி. இந்த வாசி எங்கு செல்லுகின்றதோ அந்த பாதையிலே இந்த மனத்தை செலுத்தினால் அதுவே கயிறாக இருந்து அந்த வாசியிலே லயமாகி கட்டுப்பாட்டிற்கு வரும். இதுதான் சித்தர்கள் வகுத்து சொன்ன சூத்திரம். சரீர தத்துவம் 96. அதிலே மும்மலங்கள் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை இவை நீங்கினால்தான் ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணையும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள்.